அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்துல 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் கர்மா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சங்கடமான பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் என்ன சொல்லலாம்னா நிறைய பணத்தை முதலீடு பண்ணி தோத்து போவோம். சில பேருக்கு தொழில் வச்சிருப்பாங்க, தொழில் ஓடாது. தொழில் ஓடாது அப்படின்னு சொல்லி வரும்போது சிரமங்கள் இருக்கும். கடையை திறந்து வச்சுட்டு என்ன காசு வரலைன்னு என்ன செய்ய முடியும்? அப்ப தொழில்ல என்ன சொல்லலாம்னா உத்தியோகம், அரசு உத்தியோகம் பார்க்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் சில இடர்பாடுகள் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது இடர்பாடுகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் மேலதிகாரிகள் மூலமாக, இல்லை சமூகத்துல மக்களோடு கலந்து வேலை பார்க்குறவங்க, இந்த எல்லா துறையிலையுமே பொதுமக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த பணத்தை வாங்கி லஞ்சம் வாங்கும்போது மாட்டிக்கொண்டு விஜிலன்ஸ்ல மாட்டுவதெல்லாம் இந்த 2, 6, 10 ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்ப 2, 6, 10 பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, இந்த மாதிரி ஒரு ஏதாவது தொழிலில் ஒரு தவறு நடந்து போயிடுது. ஒரு சில நேரங்களில் என்ன சொன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் 2, 6, 10 வந்துவிட்டது என்று சொன்னால் என்ன செய்யும்? 2, 6, 10 பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். மனைவியோடைய 1, 5, 9 இருக்கு இல்லையா? மனைவியின் 1, 5, 9 எப்படி இருந்தாலும் ஜாதகத்துல ஒரு பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்போம். அப்ப மனைவியின் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி ஒரு மேச லக்கணம்னு வைங்க. 1, 5, 9 யாரு? செவ்வாய், சூரியன், குரு. இந்த கிரகங்களை நீங்க ஆண் என்ன சொல்லலாம்னா, தன்னுடைய தொழில் பிரச்சனை வரும்போதெல்லாம், தன்னுடைய தொழில பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனைக்கு தீர்வு எனக்கு தெரியல, நான் என்ன பண்றது, சஸ்பெண்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, தொழில பிரச்சனை ரொம்ப ஆச்சு, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துருச்சு, எல்லாம் லாக் ஆகி கிடக்குது, பணத்தை லாக் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுடைய மனைவியின் லக்கணத்திற்கு 1, 5, 9 கிரகங்களை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னார். மனைவியின் 1, 5, 9 கிரகங்களை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய 2, 6, 10 இருக்கின்ற பாவ கர்மாவை அதை எடுத்துரும். அந்த அளவுக்கு வலிமை இருக்கிற காரணத்தினாலதான் தாய்க்கு பின்னால தாரம்னு சொன்னானே தவிர சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை. ஒரு மனிதனுடைய ஆணுடைய உண்மையான நட்புடைய உண்மையான ஒரு மனைவியாக இருக்கின்றவள், அவனுடைய தொழில் ஸ்தானத்தின் தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு உண்டு. இது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற அற்புதமான பொக்கிஷம். 2, 6, 10 பிரச்சனை வந்துச்சுன்னா மனைவியின் 1, 5, 9 உண்டான பாவ கிரகங்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் 100% என்ன சொன்னா 2, 6, 10 இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். நமக்கு வாய்ச்சது என்ன சொல்றான்னா, அது நீங்க சார் அது எனக்கு ஒத்து வராது, இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எந்த மனைவியா இருந்தாலும் தாலி கட்டியாச்சுன்னா அவளுடைய 1, 5, 9 நமக்கு வேலை செய்யுமியா? 2, 6, 10 இருக்கிற பிரச்சனையை தீர்க்கும். பிரச்சனை இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க. பிரச்சனை இல்லாம சும்மா பேராசிட்டமால் மாத்திரையை போட்டு
தலைவலி வராமலே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இத நீங்க வந்து என்ன சொன்னா கருத்தில் கொன்றணும். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா, மனைவி வேலை பார்க்குறாங்க, மனைவி வேலை பார்க்குறாங்க, அவர்களுடைய வேலையில் பிரச்சனை, சங்கடங்கள், கஷ்டங்கள் இருந்தது என்று சொன்னால், இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து என்ன சொன்னா வந்து அரசாங்கத்துல வேலை பார்க்கறதெல்லாம் பெரிய கஷ்டத்திலும் கஷ்டம், கஷ்டத்திலும் கஷ்டம். காரணம் என்ன சொல்றான்னா, அரசு வேலை என்று சொல்லக்கூடிய ஒரு போர்வை இருக்கிறதே தவிர, ஆனால் இன்னும் அரசு வந்து என்ன சொல்றான்னா, நம்ம சட்டத்திட்டங்கள் வந்து சரியாக பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா, அங்க இருக்கின்ற கழுகுகள் வந்து என்ன சொல்றான்னா துன்பத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கு. இதுக்கு தீர்வு பண்றதுக்கு வழி தெரியணும்ல. அப்ப பெண்ணுடைய 2, 6, 10 கர்மாக்கள் ஏற்பட்டு கண்ணீரோ பிரச்சனையோ சங்கடங்களோ ஏற்படும் போது ஆணினுடைய 1, 5, 9 கட்டங்கள், அவர் என்ன லக்கணமாக இருந்தாலும் சேர்த்தான், 1, 5, 9 என்பதை நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு மிதன லக்கணமாக இருந்தால் புதன் சுக்கிரன் சனியை வழிபாடு பண்ணினால் பெண்ணினுடைய 2, 6, 10 இது உதாரணம் தான் சொன்னேன். 2, 6, 10 வந்து என்ன சொன்னா அப்படியே சப்சைடா என்ன நடக்கும், சேஞ்சஸ் ஆயிரும். ஒரு நம்ம வந்து ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், வேலைக்கு வந்திருக்கோம். அங்க இன்னைக்கு வந்து பணம் ரொட்டேஷன் ஆகலை. நம்ம அது 2, 6, 10 கர்மா தானே. நம்ம வேலைக்கு வந்திருக்கோம், பணம் ரொட்டேஷன் ஆகலை. ரொட்டேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி வரும்போது தேவைப்படும் போது யாரிடம் நம்மளுடைய குறைகளை சொல்லுவோம்னா மனைவியிடம் தான் சொல்லுவோம். மனைவிக்கு வந்து 2, 6, 10 வந்து ஒரு குறை வரும்போது யாரிடம் சொல்லுவோம், கணவனிடம் தான் சொல்லுவாங்க. அப்ப தீர்வு எங்க இருக்கிறது? சரி வாங்க பார்த்துக்கலாம், நான் சமாளிச்சுக்கிடுறேன், இல்லை நீ வா பார்த்துக்கலாம், நான் சமாளிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும்போது சரி சமாளிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம இன்னைக்கு வந்து அது சார்ந்த விஷயத்துல இருந்து அவங்க பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்கா துண்டை தூக்கி தோல்ல போட்டு வந்து வீட்டுக்கு போயிடுவீங்க. இது ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படை நாதம். அதனால எப்பயுமே மனைவியோடைய 1, 5, 9 கிரகங்கள் உங்களுக்கு 2, 6, 10 பிரச்சனையை தீர்த்துரும். மனைவிக்கு 2, 6, 10 பிரச்சனைகள் எழும்போது, அந்த கர்மாக்கள் எழும்போது கணவனுடைய 1, 5, 9 வந்து சொன்னா தீர்த்து கொடுத்து விடும். அப்ப பிரச்சனை வரும்போது அதை டச் பண்ணணும், பிரச்சனை வராமல் டச் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா 1, 5, 9 அப்படியே 2, 6, 10 வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 1, 5, 9 என்பது அதற்கு 12வது ஸ்தானங்கள், அதற்கு 12வது ஸ்தானங்கள். அப்ப 12வது ஸ்தானம் வந்து அப்படியே வந்து மூச்சை பிடிச்சு நிறுத்துற மாதிரி நிறுத்திடும். இதுல எந்த கிளாரிபிகேஷனும் தயவு செய்து யாரும் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய ஜோதிடத்தை கொஞ்சம் படிச்சுட்டு நீங்க கேட்பீங்க, சார் இது மனைவியோடைய லக்கணத்துக்கு ஏன் லக்கணத்திற்கு ஒண்ணு இணைச்சு போட்டதுதான், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இணைக்கும் போதே வந்து என்ன சொல்ல, உன் லக்கணத்துக்கு 7வது லக்கணம், மனைவி லக்கணத்துக்கு 7வது லக்கணமா இன்னைக்கு யாரு அமைப்புலையும் யாரும் இணைக்க முடியாது, அது நடக்காது. ஒரே ஒரு வேடு தான், மனைவியின் 1, 5, 9, கணவனின் 1, 5, 9. இவ பிரச்சனையை அவன் தீர்ப்பான், அவன் பிரச்சனையை இவன் தீர்க்கும். அது எப்படி இருந்தாலும் இந்த கிரகங்கள் தீர்த்து கொடுக்கும் என்பது என்று சொல்லக்கூடிய இந்த பொது விதியை யார் கடைபிடித்தாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும். இது பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று, பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அந்த பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்றை வந்து என்ன சொல்லலாம்னா, இதை வந்து சிறுசா சொல்லிட்டு போயிருக்கலாம், சிறுசா சொல்லிட்டு போயிட்டா, சிறுசா சொன்னா வந்து என்ன சொல்லணும், ஒன் வேர்டு கொஸ்டின் மாதிரி ஆயிடும். அப்ப இவ்வளவு விளக்கமாக நம்ம சொன்னோம்னா தான் இந்த இக்கட்டு வருகின்ற காலத்தில் ஒரு நபர் வந்து என்ன சொல்லலாம்னா, தொழில் ரீதியா என்ன ஒரு வேலை வாங்கி தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து
பணம் வாங்கிட்டார். ஆனால் அவரால் முடியல. இப்போ நான் என்ன செஞ்சேன்னா வந்து அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ காசு வாங்கிட்டாரு, தயவு செய்து என்ன சொன்னால் அந்த வேலையை முடிச்சு கொடுக்க முடியல, தயவு செய்து நீங்கள் வந்து என்ன சொன்னேன் கொஞ்சம் சொல்லுங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரே வரிதான், சார் வாங்கினது உண்மை, நீங்கள் கொடுத்தது உண்மை, நான் 2 பகுதியாக அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் சார், எங்கள் வீட்டுக்காரரை ஒன்றும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சொன்ன டயத்தில் நான் கொடுத்துருவேன். அவன் என்னாச்சு, அவன் பட்ட வந்த அந்த 2, 6, 10 இருக்கிற கர்மாவை மனைவி நான் தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லுவேன். நம்ம என்ன செய்வோம், ஒரு பேமெண்ட் போட்டுச்சு, 2வது பேமெண்ட் அப்படின்னு 2வது பேமெண்ட் போட்டுச்சு, அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. இதே மாதிரி தான் தேர்வு வந்து என்ன சொல்லணும்னா இருக்கும். இது என்ன லக்கணம், என்ன ராசி, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை. உங்களுடைய மனைவி லக்கணத்தின் 1 போதும் உங்களுடைய லக்கணம் 1 போதையும் தெரிந்து வைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு இது வந்து ஒரு அற்புதமான சூத்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.